இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் ஸ்கூல் புக் சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக், ஹிஸ்ட்ரி பார்ட்டில் இருக்கக்கூடிய புக் பேக் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம 6th ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அலகு 2 இருக்கக்கூடிய புத்தக பின் வினாக்களை தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டினியூவாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இப்போது கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு பரிணாமத்தின் வழிமுறை அ நேரடியானது, ஆ மறைமுகமானது, இ படிப்படியானது, இ விரைவானது. விடை இ படிப்படியானது. அடுத்தது 2 தான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது? தான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது? அ ஆசியா, ஆ ஆப்பிரிக்கா, இ அமெரிக்கா, இ ஐரோப்பா. விடை ஆ ஆப்பிரிக்கா. அடுத்தது கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக. 1வது கொஸ்டின், கூற்று உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. காரணம் தட்பவெப்பநிலை மாற்றமே. ஆப்ஷன் ஆ கூற்று சரி, காரணம் தவறு. ஆ கூற்று தவறு, காரணம் சரி. இ கூற்றும் காரணமும் சரி, இ கூற்றும் காரணமும் தவறானவை. விடை இ கூற்றும் காரணமும் சரி. 3 சரியான இணையை கண்டுபிடி. ஸோ சில 4 பேர் கொடுத்துருக்காங்க, அதில் எது சரியானது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஆஸ்ட்ரலோபித்திகஸ் 2 கால்களால் நடப்பது. ஆ ஹோமோ ஹெபிலிஸ் நிமிர்ந்து நின்ற மனிதன். இ ஹோமோ எரெக்டஸ் சிந்திக்கும் மனிதன். இ ஹோமோ சேப்பியன்ஸ் முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படுவது. ஸோ விடை ஆஸ்ட்ரலோபித்திகஸ் 2 கால்களால் நடப்பது. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. இது நான் ஸ்டேட்மெண்ட் டைப்லேயே கொண்டு வந்திருக்கேன். 1 தான்சானியாவில் காணப்படும் தொடக்க கால மனிதர்கள் காலத்தை தளங்களை மானுடவியலாளர்கள் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். 2வது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். 3 பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் ஆகும். 4 கலப்பை கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. 5 பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கரிக்கையூர் என்னும் இடத்தில் காணப்படுகிறது. 5 சரியா தவறா? 1 நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியல் ஆகும். விடை தவறு. ஸோ சரியானது நாணயவியல். நாணயங்களை ஆராய்வதற்கான துறை நாணயவியல். 2 ஹோமோ எரெக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது. விடை சரி. 3 மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரமாகும். விடை சரி. 4 மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு. விடை தவறு. நாய் தான் முதல்ல வளர்க்கப்பட்ட விலங்கு. அடுத்தது 6 ஓரிரு வார்த்தைகளில் விடையளி. 1 அகழாய்வில் கிடைக்கும் பொருட்களின் காலத்தை அறிய என்ன முறை பயன்படுகிறது? விடை கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு, அதாவது கார்பன் 14. கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு, அதாவது கார்பன் 14. 2 தொடக்க கால மனிதர்கள் எதை அணிந்தார்கள்? விடை பதப்படுத்தப்பட்ட விலங்குகளின் தோல்கள், மரப்பட்டைகள் மற்றும் இலைகள். 3 தொடக்க கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள்? விடை குகைகள், மரங்கள் மற்றும் மலை அடிவாரங்கள். நிலத்தை உழுவதற்கு எந்த விலங்கு பயன்படுத்தப்பட்டது? விடை எருதுகள். 5 மனிதர்கள் எப்போது ஒரு இடத்தில் குடியேறி வாழ ஆரம்பித்தார்கள்? விடை விவசாயம் செய்ய கற்றுக்கொண்ட பிறகு. 7 கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி. 1 பரிணாமம் என்றால் என்ன? விடை மனிதன மாற்றங்களை அடைந்த மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறையை பரிணாமம் என்கிறோம்.
2 ஹோமோசேப்பியன் மனிதன் இரு பண்புகளை எழுதுக. ஹோமோசேப்பியன் மனிதர்களின் இரு பண்புகளை எழுதுக. விடை 1. அவர்கள் சுயமாக சிந்திக்கும் திறனுடையவர்கள். அவர்கள் சுயமாக சிந்திக்கும் திறனுடையவர்கள். ஹோமோசேப்பியன்ஸ் சுயமாக சிந்திக்கும் திறனுடையவர்கள். 2. அவர்கள் வேட்டையாட மற்றும் உணவு சேகரிக்க சமூகமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தார்கள். வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தார்கள். 3. மனிதர்கள் ஏன் இடமிட்டு இடம் நகர்ந்தார்கள். மனிதர்கள் ஏன் இடமிட்டு இடம் நகர்ந்தார்கள். விடை உணவை தேடி அலைந்தார்கள். ஓரிடத்தில் உணவுப் பொருட்கள் கிடைப்பது நின்றுவிட்டால் வேறு இடத்திற்கு சென்றார்கள். ஓரிடத்தில் உணவுப் பொருட்கள் கிடைப்பது நின்றுவிட்டால் வேறு இடத்திற்கு சென்றார்கள். 4. பழங்கால வேட்டை முறைகளை விளக்கி கூறவும். பழங்கால வேட்டை முறைகளை விளக்கி கூறவும். விடை மனிதர்கள் குழுக்களாக சென்று பெரிய விலங்குகளை வேட்டையாடினர். மனிதர்கள் குழுக்களாக சென்று பெரிய விலங்குகளை வேட்டையாடினர். வேட்டைக்காக கூர்மையான கற்கருவிகளையும் எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்தினர். வேட்டைக்காக கூர்மையான கற்கருவிகளையும் எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்தினர். நாய்களை துணைக்கு அழைத்துச் சென்று வேட்டையாடினர். நாய்களை துணைக்கு அழைத்துச் சென்று வேட்டையாடினர். 5. கோடரிகள் ஏன் உருவாக்கப்பட்டன. கோடரிகள் ஏன் உருவாக்கப்பட்டன. விடை கோடரிகள் மரம் வெட்டவும் மரக்களை நீக்கவும் குழி தோண்டவும் விலங்குகளை வேட்டையாடவும் அவற்றின் தோள்களை நீக்கவும் பயன்பட்டன. தொல்லியல் துறை என்பதை எவ்வாறு வரையறுப்பாய். அடுத்த கொஸ்டின், தொல்லியல் துறை என்பதை எவ்வாறு வரையறுப்பாய். விடை வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். 7. மானுடவியல் பற்றி நீ அறிந்துள்ளது என்ன. விடை மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றி படிப்பது மானுடவியல் ஆகும். அடுத்தது உயர் சிந்தனை வினா. பழங்காலம் முதல் நவீன காலம் வரை சக்கரம் வகித்து வரும் முக்கியத்துவம். விடை பார்த்தோம் அப்படின்னா, பழங்காலத்தில் சக்கரத்தின் கண்டுபிடிப்பு போக்குவரத்தையும் பானை செய்வதையும் எளிதாக்கியது. நவீன காலத்தில் சக்கரங்கள் வாகனங்கள் தொழிற்சாலை இயந்திரங்கள் மற்றும் மின்சார உற்பத்தி போன்ற பல்வேறு துறைகளில் இன்றியமையாத பங்களிப்பை செய்து வருகிறது. நாகரிகங்களின் வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. அடுத்தது கட்டக வினாக்கள். சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு பானை செய்வதை எளிதாக்கியது. அடுத்தது பண்ட பரிமாற்ற முறை என்பது பண்டத்திற்கு பண்டம் மாற்றுவது ஆகும். தொடக்க கால மனிதர்கள் வேட்டைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களில் 2 கூறு. கற்கருவிகள், எலும்பாலான கருவிகள். ஆயுதங்கள் செய்வதற்கு ஏற்ற கல் எது. ஆயுதங்கள் செய்வதற்கு ஏற்ற கல் எது. சிக்கிமுக்கி கல். நகரங்களும் பெருநகரங்களும் வணிகம் மற்றும் வர்த்தகம் ஆகியவற்றால் தோன்றின. மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு எது. சக்கரம். பாறை ஓவியங்களில் உள்ள உருவங்களை அடையாளம் காணவும். அதில் புக்கில் கொடுத்துருக்கிறது. வேட்டையாடுதல், நடனமாடுதல், குழந்தைகள் விளையாடுதல், இந்த உருவங்கள் அதில் கொடுத்துருக்காங்க. தொடக்க கால மனிதர்களின் முதன்மையான தொழில் எது. தொடக்க கால மனிதர்களின் முதன்மையான தொழில் எது. விடை வேட்டையாடுதல். குகை ஓவியங்கள் மூலம் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம். பழங்கால மனிதர்களின் வாழ்க்கை முறை மற்றும் அன்றாட நிகழ்வுகள். பழங்கால மனிதர்களின் வாழ்க்கை முறை மற்றும் அன்றாட நிகழ்வுகள். தொடக்க கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள். குகைகள். அகழ்வாராய்ச்சி தொல்லியல் துறையுடன் தொடர்புடையது. அடுத்தது தொடக்க கால மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகளில் 2 குறிப்பிடு. நாய், ஆடு. ஸோ அடுத்த பாடம் சிந்து சமவெளி நாகரிகம். இது அழகு 3. ஸோ இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.